இது நம்ம 1 கிலோ இருங்க நாட்டி வச்சுட்டு வாய்ச்ச ஆக்களையும் ரோட்டால் போகிற ஆக்களை கூப்பிட்டு நான் காட்டுறது எப்படி இருக்குது சோளம் பாருங்கன்னு சொல்லி போட்டு ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். 10 ஏக்கர் 20 ஏக்கர் செய்கிறவங்களையும் கூட நமக்கு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னாக்கா நம்ம ஒழுங்காக சாப்பிடணுன்றதுக்காக நாமளே சோளம் நாட்டியிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். பார்க்குறவங்களுக்கு வழியால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், தம்பி சிறுபுல்ல வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லி ஜோக்காகவே பேசினார். அது ஜோக்கா இல்லாட்டி அவர மனசில் உள்ள அண்ணன். ஹாய் மக்களே, ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இதுதான் நம்மளுடைய சோளம். இந்த சோளம் சிறுசாக இருக்கக்குள்ளே நான் காண்பிச்சிருப்பேன் ஒரு தடவை. இப்போ திருப்பவும் காண்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதான் காண்பிக்கிறேன். சிறுபுல்ல வெல்லாமல் வீடு சேராதுன்னு சொல்லுவாங்க. இது வீடு சேருதோ இல்லையோ நம்மளோட வயிற்றுக்கு போனால் சரிதான். ஏன்னா இது நம்ம ஆசைக்கு ஃபஸ்ட் டைமாக நாமளும் கொஞ்சம் சோளம் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி செஞ்சு பார்த்தது. உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. அதை சரியாக செஞ்சால் எல்லாம் சரியாக எடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அனுபவம் எந்த ஒரு விடயத்துக்கும் அனுபவம் முக்கியமானது தான். ஆனால் அதை சரியான முறையில் செய்து கொண்டால் எல்லாம் சரிதான். ஓகே, இதான் நம்முடைய சோளம். எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் பணிவாகவும் ஒரு சில இடங்கள் உயரமாகவும் இருப்பதற்கான காரணம் இது நான் மருந்தும் அடிச்சிருக்கிறோம், புகரையும் போட்டிருக்கிறோம், அதுக்கும் மேலே இந்த மண் கூட்டியிருக்கிறோம். இப்படி எல்லா வேலைகளையும் இதுக்கு செய்யக்கூடிய எல்லாமே செஞ்சு தான் கிடக்குது. ஆனால் சோளம் இப்படி தான் தோற்றம் அளிக்குது பாருங்கள். இங்கால சைட் கொஞ்சம் அதுக்கு பிறகு நாட்டினது, அதனால் இது கொஞ்சம் சிறுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஆசை போக சாப்பிட நம் காசுக்கு வாங்கி எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வேலை இல்லை. நாம் இப்படி நாட்டி நாம் சோளம் உடைச்சி நாமளே உரித்து நாமளே பானையில் போட்டு ஆக்கி நாமளே சாப்பிட்றது தான் சோளம் சாப்பிட்றேன்னு சொல்கிறது. அதைத்தான் இந்த முறை உயிரோடு இருந்தால் செஞ்சு பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் நினைக்கிறேன் ஓரளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சோளம். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 கிலோ இருங்கு சோளம் நாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 கிலோ சோளம் மட்டும் நாட்டியிருக்கிறேன். இது சாப்பாட்டுக்காக. எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சோளத்தை காண்பிப்பதற்கான காரணம், நான் நேரத்தோடையும் இந்த இருங்கு மரங்களுக்கு மண் கூட்டுகிற நேரத்தில் காண்பிச்சிருப்பேன். இப்போ இதை திரும்பவும் இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முந்தி காண்பித்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சின்ன சோளம், அதுகளுக்கு தான் மண் கூட்டியிருந்தேன். இந்த மண் கூட்டினத்தினால தான் இந்த சோள மரங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் தடிப்பாகவும் வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நம்ம 1 கிலோ இருங்க நாட்டி வச்சுட்டு வாய்ச்ச ஆக்களையும் ரோட்டால் போகிற ஆக்களை கூப்பிட்டு நான் காட்டுறது எப்படி இருக்குது சோளம் பாருங்கன்னு சொல்லி போட்டு ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். 10 ஏக்கர் 20 ஏக்கர் செய்கிறவங்களையும் கூட நமக்கு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னாக்கா நம்ம இது ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிடணும், ஒழுங்காக சாப்பிடணுன்றதுக்காக நாமளே சோளம் நாட்டியிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். பார்க்குறவங்களுக்கு வழியால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், தம்பி சிறுபுல்ல வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லி ஜோக்காகவே பேசினார். அது ஜோக்கா இல்லாட்டி அவர மனசில் உள்ள நமக்கு தெரியலை. அப்படியும் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒருத்தருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க தான் இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக இதெல்லாம் பெரிய ஒரு வளர்ச்சி, இதுக்கு இதை போய் நான் பொறாமை கொள்வானாடான்னு யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து வாரது தான் அந்த பொறாமை என்பது. இன்றைக்கி 1 கிலோ இருங்கு நாட்டினவன் நாளைக்கு 10 கிலோ நாட்டக்கூடாதுன்ற ஒரு விரக்தியில் சொன்னாரோ தெரியலை. சரி, ஓகே, இந்த சோளம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.